வந்து ஜாதியில இருக்க பிரச்சனையோ இல்ல ஜாதியோ ஒழிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சினிமா ஒரு நல்ல மீடியம் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அதில் எல்லா படத்தையும் ஒரே மாதிரி பார்த்துட முடியாது, வேற வேற மாதிரியும் பார்த்துட முடியாது. ஆனால் முன்ன இருந்த படங்களை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற பிம்பத்தை பார்க்க முடியுது. இதுவே பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் கமல் அவர்களும் அதே மாதிரி நம்ம சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, தேவர் மகன் நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியை மட்டுமே வச்சு கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு போய் கடைசியில் ஒரு வார்த்தையோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களான்னா முடியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஏற்றுக்குவாங்களான்னா முடியாதுன்னு அந்த இடத்த சொல்லி முடிக்கலாம். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டில் காமிச்சிருப்பாங்க. நடக்கிற விஷயத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது, அதில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சினிமாக்கள் நான் உண்மையாக சொல்லணும்னா கபாலி படம் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அது ரஜினிக்காகவோ அல்லது எடுத்த டைரக்டருக்காகவோ அப்படின்றத தவிர்த்து அதில் வரக்கூடிய வசனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் வளர்றது தான் உனக்கு இது இப்படி இருந்தால் நான் வளரதான் செய்வேன், அந்த மாதிரி அந்த வசனங்கள்லாம் கொண்டு வந்தது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வசனங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பிம்பத்தை ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஏற்படுத்தியிருக்கும். இது வந்து எப்படி ஏற்படுத்தியிருக்கும்னா ஒரு வீரத்தையும் தாழ்வு மனைப்பான்மை இல்லாததையும் கொண்டு வந்திருக்கும். நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேனே அப்படின்னு இப்படி குனியாமல் அப்படி ஒரு நெந்து நிமித்தி உக்காடுற அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கும் கபாலி படம். ஆனால் அதே நீங்கள் பார்க்கும் பொழுது அசுரன் ஒரு படம் தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கடைசியில் படம் முழுசுமே ஒரு போராட்டமாகவே போயிட்டுருக்கும். அந்த அவங்க தேடுறது இவங்க தேடுறது, இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு. கடைசியாக பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார், எதை வேணால் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்க எடுத்துக்க மாட்டேன்.